வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். பானிபூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம மீட்டா பானி, ஸ்பைசி பானி, அப்புறம் அந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பானிபூரி மட்டும் நான் வெளியே ரெடிமேடாக வாங்கிக்கிட்டேன். இதோட ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம இந்த க்ரீன் கலர் பானி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சியில் ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி, 1 இன்ச் அளவு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு, அதோட 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 3லேருந்து 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் ஆல்ரெடி நம்ம எல்லா பவுடரும் சேர்த்துருக்கனால தனியாக எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நான் கார பூந்தி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட க்ரீன் கலர் ஸ்பைசி பானி இப்போ ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம மீட்டா பானி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மீட்டா சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் புளியும் டேட்ஸையும் ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். கூடவே நான் டேட்ஸ் ஒரு 10-15 டேட்ஸை நல்லா ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இதை ஒரு மிக்சியில் சேர்த்துருங்க. இதை நான் தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். டேட்ஸையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். டேட்ஸ் யூஸ் பண்ணுறது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் புளி வச்சு கூட நம்ம பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டோம். இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். பெரிய ஹோல்ஸ் உள்ள ஃபில்டராக எடுத்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சக்கெல்லாம் அப்படியே தனியாக வந்துடும். பாருங்கள், இது மாதிரி செப்பரேட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரும்போது லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நான் 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பவுடர்ட் வெல்லம் தான் சேர்த்துருக்கேன், தூசி இல்லாத வெல்லம். அதனால டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெல்லம் சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், ஆனால் இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா திக்காயிடும். புளி சேர்த்துருக்கனால சீக்கிரமே திக்காயிடும். இது நல்லா கொதிச்சு வரும்போது இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மாங்காய் பொடி. மாங்காய் பொடி இல்லைன்னா சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4லேருந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காயிடும். டொமேட்டோ கெச்சப்லாம் ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும், அந்த மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி இது ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆற வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் சட்னி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மீட்டா பானி ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 3லேருந்து 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கார பூந்தி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட மீட்டா பானி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம மசாலா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 4 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. மாவு உருளைக்கிழங்கா இருந்தால் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட், 1/4 டீஸ்பூன் நார்மல் சால்ட், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அதோட 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு உருளைக்கிழங்காக இருக்கிறதுனால சூப்பராக மேஷ் ஆகிடும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. இந்த மாதிரி எல்லாம் நல்லா கலந்துடணும். அவ்வளோதான், இந்த மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எந்த சாட்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சாண்ட்விச் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். மசாலா, ஸ்பைசி பானி, மீத்தா பானி எல்லாமே ரெடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பானிபூரியில் இந்த மாதிரி நடுவில் ஹோல் போட்டுக்கலாம். போட்டுட்டு மசாலா ஸ்டஃப் பண்ணி இதில் நம்ம 2 பானியும் சேர்த்துக்கலாம். டடாய், நம்மளோட பானிபூரி இப்போ சாப்பிட ரெடியாக இருக்குது. நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.